சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன், சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2 நாளாக என்னோடய டியூட்டி எப்படி போயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சனிக்கிழமை பொறுத்தவரையும், வெள்ளிக்கிழமை சரி, சனிக்கிழமை பொறுத்தவரையும் எனக்கு டியூட்டி கிடையாது, ஏர்போர்ட் டியூட்டிங்கிறது கிடையாது. அந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியும் எனக்கு டியூட்டி போகும். அந்த டைமிங்கு டியூட்டி ஒவ்வொரு மாதிரியும் எனக்கு போகும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா டியூட்டி சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் டியூட்டி அதிகமாக இருந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ மழை வேறு அதிகமாக பெஞ்சிட்டுச்சுங்களா. அது நான் இருக்கக்கூடிய பிளேஸில் பார்த்திங்கன்னா ரியாத்தில் அது சுவேதியில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழை பெஞ்சுமே என்னால் கார் ஓட்ட முடியல. காரணம் பார்த்திங்கன்னா வைப்பர் பிளேடு சரியில்லை. வைப்பர் பிளேடு சரியில்லாதனால கார் ஓட்டுறதுக்கும் ரொம்ப சிரமமாச்சு. அதுவும் இந்த 6 மணி 7 மணி டயத்துக்குலாம் ரொம்ப சிரமமாச்சுங்க. ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல. அந்த நம்ம வைப்பர் போட்டு கிராஸ் பண்ணும்போது இடையில பார்த்திங்கன்னா அந்த கோடு விழுது. அந்த கோடு விழுதுனால ஆப்போசிட் லைட் அடிக்கும் போது சரி நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குச்சு. அந்த ஒரு சிரமம் வந்துச்சு. என்னோடய டியூட்டி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை டியூட்டி பார்த்திங்கன்னா 4 மணி டியூட்டி ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா, 4 மணினா சாயந்தரம் 4 மணிக்கு எனக்கு டியூட்டி ஆரம்பிச்சு நைட்டு 11:30 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த டியூட்டி வந்துச்சு. நான் 11:30 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு வந்துட்டு காலையில் 9:30 மணிக்கு டியூட்டி ஆரம்பிச்சிச்சு. இப்போ சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த 9 மணி டியூட்டிங்கிறது யாருக்குன்னா, என்னுடைய முன்னாள் கஃபில் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு திங்ஸ் ஜாமான் வாங்கணும். அந்த ஜாமான் வாங்குறதுனால அவருக்கு தான் உடம்பு சரியில்லை. கஃபிலுக்கு, முன்னாள் கஃபிலுக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா அங்கே தான் நான் தங்கியிருக்கிறேன். ரூமு எனக்கு அங்கே தான் சுவேதியில். ஓட்டுற டியூட்டி மட்டும் தான் இங்கே, ரூமு தங்கியிருக்கேன் இங்கே தான். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை காரணத்தினால நம்ம ஜாமான் அவங்க போகிற மாதிரி காரணம் ஆயிடுச்சு. பின்னாடி யார் நிற்கிறாங்க, முன்னாடி கார் நிற்கிது. யாரும் எங்கிட்டு போக முடியும் நம்ம. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்புன்றதுனால என் ரூமில் உள்ள பங்காளியக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஜாமான் வாங்குறதுக்காண்டி போனேன். எந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம அசிசியா பக்கத்தில் அந்த ஹோல்சேல் கடை இருக்கும். ஹோல்சேல் மார்க்கெட்டு பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது. அந்த கடைக்கு தான் போனது. அந்த கடைக்கு தான் போயிட்டு வந்தது. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஜாமான் வாங்கும். சரியான மழை வேறு, ஜாமான் ஏற்ற முடியாது. அதான் என்னென்ன ஜாமான் பார்த்திங்கன்னா ரோல் பேப்பர் உள்ளது, அப்புறம் இந்த ஸ்ப்ரே ஐட்டம், வேறு திங்ஸ்லாம் என்னென்னமோ வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்புறம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டாவில் ஹைலக்ஸ்னு ஒன்று வரும். ஹைலக்ஸ் பாடி கட்டின வண்டி, அந்த வண்டி தான். அதில் தான் ஜாமான் ஏற்றிக்கிட்டு மழை இருந்துச்சு. இங்கே எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் ஒரு 2 இடத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எப்போவுமே இந்த குரேசிலேருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இங்கே சுவேதிலேருந்து ஃபோன் கால் வரும். இந்த 2 டியூட்டியுமே எனக்கு ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி ஜாமான் வாங்குற இடத்துல நிற்கிறேன், என்னால் இப்போ வர முடியாது, பாப்பா தான் வர சொல்லியிருக்காங்க, நேற்று நைட்டு தானே உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எப்போ முடியும், எத்தனை மணிக்கு முடியும் அப்படின்னாங்க. தெரியாது, டைமிங்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை ஜாமான் ஏற்றிட்டு இடத்துக்கு வந்தாச்சு. சுவேதிக்கு கடைக்கு வந்தாச்சுங்க. கடைக்கு இறக்கிட்டு திரும்ப எங்கள் அம்மா, இன்னொரு அம்மா, மூணாவது தரம் இருக்காங்க. அந்த அம்மாவோட கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து எந்த வண்டியும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டியை கொண்டு அங்கே பதியெல்லாம் கொண்டு விட்டுட்டேன். என் கஃபிலோட வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு தான் ஜாமான் வாங்க போனேன். நேற்று தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட முன்னாள் கஃபீலுக்கு நான் நினச்சது 6 ஒய்ஃப் தான். மொத்தம் 9 ஒய்ஃபு. 9 ஒய்ஃபில் 6 பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, மீதி 3 பேர் தான் அப்படின்ட்டு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஒய்ஃப் என் கஃபீலுக்கு, முன்னாள் கஃபீலுக்கு. ரோடு சரியில்லைங்க, அதனால தான் இருந்தது. முன்னாள் கஃபீல் பார்த்தீங்கன்னா 10 ஒய்ஃப் இருந்திருக்கு. எனக்கு 9 பேர் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா, மூணாவது அம்மா, அந்த அம்மா அந்த அம்மாட்ட எப்பொழுதுமே நல்லா பேசுவேன், என் மேலே நல்லா பாசம் இருப்பாங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க, இல்லை பாப்பு, பாபாவுக்கு 10 ஒய்ஃபு அப்படின்னாங்க.
என்னம்மா நிஜமாவாம்மா? ஆமாம் பாபு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 10 பேர் பசங்கன்னு சொன்னாங்க. 10 பேர் பசங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து நேற்று தான் எனக்கு அந்த ஒரு விஷயம், 9 பேர் தான் எனக்கு தெரியும். பட் வந்து 10 பேருங்கிறது நேற்று தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசிட்டு அப்புறம் அந்த அம்மா வந்து பதியாலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு சுவேதிக்கு வரும்போது கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்குலேருந்தே குரேசிக்கு போயிட்டு குரேசியில் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு சுவேதிக்கு வந்தது 4:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணிட்டு ஆனால் சாப்பிடவே இல்லை. 4:30 மணிக்கு வந்துட்டு சரி சமைக்கலாம்ட்டு நம்ம வந்து மேகியும் முட்டை வாங்கிட்டு போனேன் சமைச்சிருவோம்ட்டு. அப்புறம் பார்த்தா சிலிண்டர் முடிஞ்சு போச்சுன்ட்டு என் ரூமில் பங்களாதேஷ் இல்லாமல் அவன் சொல்கிறேன், சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, நானே சமைச்சா அந்த சாப்பாடு சரியா இல்லை, கொண்டை கொட்டிட்டேன் அப்படின்னா. சரி ரைட் ஓகே சிலிண்டர் வாங்க போகலாம்ட்டு போனோம்னா சிலிண்டர் வாங்கிட்டு 25 ரியால் கொடுத்தேன். 25 ரியால் கொடுத்துட்டு ஒரு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 23 ரியால் தான். 1 ரியாலுங்க ரேட்டு ஏறினது எனக்கே தெரியாது. நான் வந்து ஏன்னா 25 ரியால் கொடுத்தேன், என்ன 1 ரியால் தான் கொடுக்குறேன், 2 ரியாலில் கொடுக்கணும் அப்படின்னேன். இல்லை 24 ரியாலு அரபாசிரின் அப்படின்னா. அரபாசிரின் அவ்வளோ ஷீலாத தலாத்தஸ்ரின் அழகன் கேஃப் அதை அரபாசிரின் அப்படின்னு அவன்ட்டு பேசினேன். ஏன்னா நீ வந்து எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, இதெல்லாம் ரேட்டு ஏறிடுச்சு, நான் ஒன்று போய் சொல்லலை அப்படி இப்படின்னு பேசினேன். இல்லை நான் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன், இப்போ நீ வந்து இப்படி சொல்கிறேன்ட்டு. அப்போ நான் இன்னொருத்த வாங்கினா 24 ரியாலு தான் அப்படின்னா. நீங்கள் வந்து சவுதியில் ரியாத்தில் இல்லை சவுதியில் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிலிண்டரோட ரேட் என்னங்கிறது நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் வாங்கும்போது வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது 23 ரியால் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 24 ரியால் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் எங்கே இருக்கீங்க சவுதி அரேபியாவில், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிலிண்டரோட ரேட் என்னங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இப்போ எனக்கு மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. நான் இருக்க பக்கத்தில் கேரளா கடை தான், அவங்க வந்து 135 ஜிபி 135 ரியாலுக்கு வந்து 35 ஜிபி ப்ளஸ் வந்து அன்லிமிட்டெட் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் கால் வந்து 1000 நிமிஷம். அதாவது ஜெயின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜெயின் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வேறு எந்த சிம்மை யூஸ் பண்ணால் எனக்கு நெட்டு கிடைக்கும், அதிகமாக கிடைக்குங்கிறது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு 26ஆம் தேதி 27ஆம் தேதி எனக்கு வந்து டேட்டாவே முடிஞ்சு போயிடுது. 30 நாள் 31 நாள் இருக்கும்போதெல்லாம் எனக்கு 24 25 டேட்டா முடிஞ்சு போயிடுது. அதனால் எந்த சிம்மு டேட்டா போட்டோம்னா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு கரெக்டாக அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ரூமுக்கு வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அது 5:30 மணி ஆயிடுச்சு. சிலிண்டர்லாம் வாங்கிட்டு 5:30 மணி ஆயிடுச்சு. திரும்ப 5:30 மணிக்கு திரும்ப எனக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆச்சு. நான் இன்னும் சமைக்கலாம், இன்னும் சாப்பிடலாம், நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல. சரி ஓகே நீ சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டாங்க. அப்போ போன ஆள் தாங்க. எத்தனை மணிக்கு 6:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு தான் வர்றேன். நைட்டு 10 மணிக்கு தான் வர்றேன் ரூமுக்கு. அப்போ இதுக்கிடையில் நான் வந்து சாப்பிடவே இல்லைங்க. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 நாள் டியூட்டி அதிகமாக இருந்துச்சு, மழை வச்சு சாப்பிடவே இல்லை. இதுதான் என்னோடய 2 நாள் டியூட்டிங்கிறது. இன்றைக்கி ஏர்போர்ட் டியூட்டி போகல, அந்த அம்மா ஏர்போர்ட் டியூட்டி போகல, மழை பெய்யறனால ஏர்போர்ட் டியூட்டி போகல. நான் அன்றைக்கி போகல பார்ப்போம், நீ அப்போ என் தங்கச்சி பொண்ணையும் அந்த பையன் இருக்கான் அவனையே கொண்டு விட்டுரு அப்படின்னாங்க. சரிமான்ட்டு விட்டுட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேங்க. வீட்டு தூங்க போகிறேன். அதுக்கப்புறம் மேகி முட்டை வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மேகி முட்டை பண்ணி சமைச்சு சாப்பிட்றது. 2 நாள் டியூட்டி அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சவுதி அரேபியா இருந்தீங்கன்னா சிலிண்டரோட ரேட்டு என்னங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த சிம்மு போட்டோம்னா நமக்கு வந்து டேட்டா அதிகம் கிடைக்கும், அந்த டேட்டுங்கிறது கரெக்டாக முடிகிறதுக்கு முன்னாடி, கரெக்டாக 1 நாளைக்கு 2 நாளைக்கு முடிகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும், இல்லை 1 மாதம் ஃபுல்லாக வருங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த சிம்முங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.